வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். நேற்று பதிவில் நம்ம புத்தாண்டு பத்தி நம்ம பார்த்தோம். அதுல நிறைய அன்னதானங்கள் எல்லாம் அறக்கட்டளையின் சார்பாக செஞ்சுட்டு சொன்னோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே நான் கொடுத்திருந்தேன். அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸும் உங்கள்கிட்ட இருந்து இல்லை. இருந்தாலும் இது ஒரு கடைசியாக ஒரு முயற்சி தான் அப்படின்னு நான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே நம்ம சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு வாழும் சித்தர் உங்களுக்கெல்லாம் தரிசனம் செய்ய காத்திருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் இந்த புத்தாண்டிலே உங்களுக்கெல்லாம் அதை கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பிரயத்தனப்பட்டேன். ஏன்னா அவர் எல்லா இடத்துலயும் சந்திக்க முடியாது. சார் அவரை ஒரு இடத்துல வரவழைச்சு உங்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு வரவழைச்சு ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு அந்த தரிசனத்தை கொடுக்க இருக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். உங்களோட குடும்பத்தோடு நீங்க அவரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமா இருந்தது. சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக ஏற்கனவே நம்ம இந்த இன்விடேஷன் கொடுத்துருந்தோம் எல்லாருக்கும். இந்த சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலமாகவும் நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் யாரும் ஒரு 4 பேர் தவிர யாருமே பெருசா அனௌன்ஸ் பண்ணல. நான் இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு ஆன்மீகத்தை உங்களுக்கு நல்ல ஆன்மீகத்தை விதைக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒரு வாழும் சித்தர் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார். அதாவது சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் வேண்டுகோளுக்கிணங்க அதுக்கான ஒரு இடத்தை நம்ம தேர்வு செய்யணும். இடத்தை தேர்வு செய்யணும்னா உங்களை எல்லாம் நீங்க எத்தனை பேர் வர்றீங்க அப்படின்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த நம்ம பண்ண முடியும். எதுவுமே தெரியாம நான் பாட்டில் ஏதோ யாருமே இல்லாத ஒரு டீ கடையில தீ யாத்திரா மாதிரி கதை தான் நம்ம ஆயிடக்கூடாது. ஏன்னா அது இல்லை என்னுடைய ஆன்மீகம். உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா நீங்க எல்லாம் போய் தேடிட்டு இருக்கிறீங்க வாழும் சித்தர்கள், அங்க போய் பாக்குறீங்க. வாழும் சித்தர்ல நிறைய பேர் இருப்பு நிலை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள். ஏன்னா வாழும் சித்தர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு பணம் பண்றதுல தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல ஒரு வாழும் சித்தரை கிட்டத்தட்ட ராஜயோகி என்று சொல்லப்படுகிற எல்லா குண்டலினி யோகத்தில் இருக்கிற ஒரு மிக உன்னதமான ஒரு ஆத்ம அந்த நிலையில் இருக்கிற ஒரு வாழும் சித்தரை உங்களுக்கு தரிசனம் செய்வதற்காக அவரை நான் அழைத்து கொடுக்கலாம் என்று இருந்தேன். அதுவும் கடந்த புத்தாண்டு தினத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன். யாரும் அதை பத்தி ரெஸ்பான்ஸ் பண்ணல. இருந்தாலும் ஒரு இறுதி ஒரு முயற்சியாக உங்களுக்கு நான் மீண்டும் இன்னும் அவர்களுக்கு அந்த சித்தர்கிட்ட கூட நான் கேட்கல. இருந்தாலும் நாம் எத்தனை பேர் வருகிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் எடுத்துக்கொண்டு நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படின்னா எங்க வேணாலும் நம்ம கொண்டு போகலாம். சென்னையில ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒரு இடத்த நம்ம தேர்வு செய்யலாம். எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடமா சென்னையில நம்ம தேர்வு செய்யலாம். அது ஒரு சின்ன ஒரு மண்டபமா இருக்கட்டும், ஒரு பார்ட்டி ஹாலா இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒரு ஒரு இடத்த நம்ம தேர்வு செய்யலாம். ஏன்னா அங்க காலையில இருந்து மதியம் வரை இருப்பாங்க. அதுல ஏதாவது சாப்பாடு போடுவாங்க, அன்னதானம் பண்றது இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பொதுவா இருக்கிற மாதிரியான இந்த இடம் இருக்கட்டும். சென்னையில் உள்ளது மட்டும் தான் நீங்க கலந்துக்கலாமா அப்படின்லாம் இல்லை. நீங்க தமிழகத்தில் இல்ல எங்க இருந்தாலும் நீங்க இங்க கலந்துக்கலாம். ஆனா நீங்க முன்கூட்டியே எனக்கு சொல்லணும். யாரெல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுல கீழே இருக்கும், பின்னூட்டத்துல இந்த வீடியோல இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு பதிவு மட்டும், நான் வாழும் சித்தரை தரிசனம் செய்ய விருப்பப்படுகிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் தட்டி விட்டுருங்க. போன் பண்ணாதீங்க தயவு செய்து. உங்களுடைய மெசேஜ் மட்டும் நான் வாழும் சித்தரை தரிசனம் செய்ய விருப்பப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ இதை ஐ வுட் லைக் டு மீட் கெட் த தர்ஷன் ஃப்ரம் தி லிவிங் சித்தர் அப்படின்னு இங்கிலீஷ்ல கூட நீங்க போட்டு உங்களுடைய நம்பர், உங்களுடைய பேர், அதாவது உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய பேர், எந்த ஊர் அப்படிங்கறத நீங்க தெளிவுபடுத்துங்க. அப்படி நீங்க பண்ணினீங்கன்னா ஒரு போதுமான ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படின்னா நிச்சயமா மறுபடியும் அங்க நான் போய் கலந்து பேசி இந்த வாழும் சித்தரை தரிசனம் செய்யும் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த இறுதி வாய்ப்பு, ஏன்னா இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நான் உங்களுக்கு இந்த வாழும் சித்தரை அறிமுகம் செய்வதில் நான் எனக்கு நாட்டம் இல்லை. ஏன்னா இது நான் ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா நான் ஏற்கனவே நான் நேற்று பதிவில் சொன்னேன், என்னுடைய காணொலி கூட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கம்மியாயிட்டே போகுது. ஒரு நாளைக்கு நான் 3 வீடியோ 4 வீடியோ எல்லாம் போட்டேன். அப்படியே படிப்படியா கிட்டத்தட்ட இன்னைக்கு மாதத்துக்கு ஒரு முறை இல்ல
3 மாதத்திற்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய உங்களோட மோட்டிவேஷன் இல்லாததுனால நிறைய வாழும் சித்தர்கள் இருந்த ஆசிரமம், அப்புறம் வந்து நிறைய சித்தர் பீடங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்ய முடியாம போகுது. என்ன கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட நிறைய போதுமான அந்த முயற்சி வேணும். நீங்க ஏதோ கடமைக்கு நீங்க பார்த்துட்டு போகாம உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லயும் உங்களுடைய ஸ்டேட்டஸ்லயும் இது நீங்க போடும்போது மற்றவங்களுக்கு அது தெரியும். இதுதான் நீங்க செய்யற ஆன்மீகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ தொடர்ந்து நீங்க சித்தர்கள் திருவடிக்கு ஆதரவு கொடுத்தீங்களா மட்டும்தான் நான் உங்களுக்கு இது போன்ற ஒரு காணொலிகளை கொடுப்பதில் அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா நானும் எங்க வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போற கதையா நான் போயிட்டு யாருக்கும் எந்த பயன் இல்லாம என்னுடைய நேரத்தை நான் உங்களுக்கு வீணடிக்காம இருப்பேன். ஏன்னா என்னுடைய ஆன்மீகம்ன்றது வந்து என்னுக்குள்ளே நான் பயணிக்கணும். அதுதான் வந்து சித்தர் மார்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து உண்மையான ஆன்மீகம் என்னன்னா, பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து மந்திரம் உச்சாடனை இதெல்லாம் செஞ்சு பண்ணிட்டு இருக்கோம். பட் சித்தர் மார்க்கத்துல ஒரு ஆன்மீகத்தை தேடுவது என்பது வந்து தனக்குள்ளே பயணிக்கணும். நான் தனக்குள்ளே பயணிக்கும் அந்த வித்தையை, சித்த வித்தையை, இல்ல அந்த சித்தர்கள் சொன்ன அந்த வழிமுறையை நான் உள்வாங்கி அதை நான் செய்வதுதான் உண்மையான என்னுடைய ஆன்மீகமா நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த மார்க்கத்தை முதல்ல உங்களுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நேரத்தை செலவழித்து நான் அந்த வழியில போயிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி, இல்லறம் தாண்டி, அலுவலகம் தாண்டி, எனக்கு இது போன்ற இதெல்லாம் எனக்குள்ள ஆன்மீகத்தை தேடுவதில் அதையும் தாண்டி உங்களுக்கும் ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து இந்த ஆன்மீக பாதையில நான் இந்த காணொலி மூலமா உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வதும் அது உங்களுடைய சொந்த விருப்பு. நான் அதுல வந்து கலந்துக்கல. ஆனால் என்னன்னா, இது போன்ற டிமோட்டிவேஷன்னா நீங்க வந்து எங்களை டிமோட்டிவேட் பண்ணல, ஆனாலும் நீங்கள் இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்கிறதே வந்து ஒரு டிமோட்டிவேஷன் தான். ஒரு 300 பேர் வந்து ஒரு 3000 பேரா மாறல, ஒரு 3000 பேர் 30,000 பேரா மாறல அப்படின்னா, கடந்த 6 வருஷமா நான் இன்னும் அந்த 300 பேர் 150 பேர் 100 பேருக்குள்ளதான் நான் என்னுடைய அந்த பார்வையாளர்கள் இருக்கிறார் அப்படின்னா நான் வந்து அன்ஃபிட் ஆயிட்டேன். அதாவது என்னன்னாக்கா, நான் இந்த காணொலியாக்கம் எனக்கு செய்ய தெரியல, இல்லைன்னா எனக்கு உங்களுக்கு கூட்ட சொல்ல தெரியல, இல்லை நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச அந்த ஆன்மீக பாதையில உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 4-5வது வருஷமா நான் வந்து போறேன். பாதி பேர் சொல்றீங்க நல்லா இருக்குதுன்றீங்க, பாதி பேர் வந்து இதில் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்கரேஜ் மீன்ஸ் யூ ஹேவ் டு ப்ரோமோட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு இது அனுப்பிச்சு விடுங்க, உங்க ஸ்டேட்டஸ் பதில் கொடுங்க, உங்க Facebook லெவலில் போடுங்க. இப்படி நிறைய 1500 காணொலிகள், 1450-500 சித்தர் பீடங்கள், இப்படி நிறைய பீடங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்கெல்லாம் வந்து அதை வந்து நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். சரி, எனிவே, இப்போ இறுதியாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான். வரும் இந்த மாதத்துக்குள்ள பொங்கல், ஏதாவது ஒரு பொங்கல் 14 நாள் டைம் இருக்குது. உங்களுக்குள்ள நீங்க அதாவது நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்கள ஐயா வர சொல்லி உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணலாம். அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க ஒன்றும் போதுமான ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நான் நினைச்சுக்கிறேன் இது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத பத்தி நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ மிக உன்னதமான ஒரு வாழும் சித்தரை உங்களுக்கு தரிசனம் செய்வதில் சித்தர்கள் திருவடி மிகவும் பெருமை கொள்கிறது. அந்த அரிய பொன்னான வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுல வந்து என்னடா அது வாழும் சித்தரை வரவழைச்சு உங்களுக்கு ஏதாவது காசு வசூல் பண்ணுவீங்களா அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி தொழிலை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை ஒருபோதும் செய்யாது. நீங்க இந்த அன்னதானத்துக்கு கூட நாங்க வந்து உங்கள்கிட்ட கேட்கறது இல்லை. நான் என்னைக்குமே யாரையும் கை நீட்டி எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதில்லை. நீங்க கொடுத்தா அதை நான் மறுப்பதற்கு இல்லை. அந்த நீங்க கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் இங்க கணக்கு வழக்கு இருக்கிறது. அதை வந்து அதுக்கு தனியான ஒரு அக்கௌண்ட் இருக்குது, ட்ரஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது. அதுல நீங்க செய்யற அத்தனை இதுவும் செலவு கணக்குகள் எல்லாம் அதுல இருக்குது. ஆடிட்டிங் போயிட்டு இருக்குது, இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். இது அத்தனையும் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால ஏதோ விழலுக்கு இறைத்த நீர் போல கடலில் கரைத்த காயம் என்று நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். நீங்க உங்களுடைய செலவு பண்ணி நீங்க வந்து வாங்க. இங்க வந்து ஏதாவது அன்னதானம் பண்ணணுமா பண்ணுங்க. ஏதாவது இருக்கிற செலவுகளை நீங்க ஏதாவது ஒரு யாருக்காவது ஒன்று செய்யணுமா நீங்க செய்யுங்க. அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். இது சித்தர்கள் திருவடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தனி மனிதனின் சொத்து அல்ல. இதை நீங்கெல்லாம் சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுக்கும் இந்த சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையை நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வாழும் சித்தரை நீங்கள் தரிசனம் செய்ய விருப்பம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற அந்த பின்னோட்டத்தில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க. நானும் இந்த வாழும் சித்தரை தரிசனம் செய்வதில் விருப்பம் இருக்கிறதுன்னு போடுங்க. தொடர்ந்து நம்ம வந்து இந்த டேட் ஒன்று அவங்கள்ட்ட பேசி இடமும் தேர்வு செய்ய வேண்டும். எந்த இடத்துல தேர்வு, ஏன்னா ஒரு கோயிலில் போய் உட்காந்து ரொம்ப ரஷ் ஆகிடக்கூடாது. ஒரு மண்டபம் மாதிரி சின்னதாக ஒரு மினி மண்டபம் மாதிரி எடுத்து அவங்கள உட்காந்து வச்சா சாப்பாடு கப்பாடு யாராவது கொடுக்குறாங்கன்னாக்கா அங்கே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப அதை கலீஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அருமையான ஒரு நல்ல ஒரு இடத்த நம்ம தேர்வு செய்யலாம். எங்கே வேணாலும் தேர்வு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்துல தேர்வு செய்து அங்கே எல்லாரையும் வரவழைச்சு ஒரு நாள் முழுவதும் காலையிலேருந்து ஒரு 8-9 மணிக்கு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா இரவு மாலை 5 மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த தரிசனத்தை கொடுக்கலாம்.
நீங்களும் வந்து குடும்பத்தோட வந்து நீங்க வந்து கலந்துக்கலாம். ஸோ என்னோட இந்த இறுதி வேண்டுகோளை, அழைப்பை நீங்கள் ஏற்று நீங்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிந்தனைகள் திருவடி சிவபாதன். வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.